எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கங்கை நதிக்கரையில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தனது சீடர்களுடன் உலா வருகிறார். அவர் வழக்கமாக அந்த பக்கம் தெய்வங்களை வணங்கிவிட்டு ஆற்றங்கரையில் தனது சீடருடன் கொஞ்ச நேரம் நடந்து உலா வருவார். அவர் வழக்கமாக வைத்திருந்தார். அப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரக்கூடிய வழியில் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர் ஒருவர் ஐயாவை பார்த்த உடனே எப்போதுமே எழுந்து வணங்குவார். அதை அவருடைய வாடிக்கையாகவும் கொண்டிருந்தார். அப்படி எப்போதுமே இது ஒரு வாடிக்கையாக இருந்தாலும் ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழக்கம் போல தன்னுடைய சீடர்களுடன் வராங்க. அப்போ அந்த பிச்சைக்காரர் வணங்கல. கண்டுக்காத மாதிரியே அவர் வேலையை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. அதாவது பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்காரு. இதை பார்த்த கூட இந்த சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது, எவ்வளோ பெரிய மகான் இப்படி கங்கை ஆற்றங்கரையில் உலா வந்துகிட்டு இருக்காரு. எப்போதுமே எழுந்து வணங்கக்கூடிய இந்த பிச்சைக்காரர் இன்று வணங்கவே இல்லையே அப்படின்னு மனதுக்குள்ள இவங்களுக்கு பெரிய குழப்பம். இதை எப்படியாச்சும் ஐயாட்ட கேட்டுறணும் அப்படின்னு முன் கேட்டுறாங்க. ஐயா, இந்த மாதிரி இந்த பிச்சைக்காரர் எப்போதுமே நீங்கள் வரும்போது பணிந்து வணங்குவாங்க, ஆனால் இன்னைக்கு அப்படி பண்ணவே இல்லை. இது ஏன் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்கும்போது ஐயா அதுக்கு ஒரு பதில் தராரு. அது வேற ஒன்றும் இல்லை, அந்த பிச்சைக்காரருக்கு இன்று வழக்கத்தை விட அதிகமான பணம் கிடைத்து விட்டது, அதாவது அதிகமான பிச்சை கிடைத்து விட்டது, அதனால தான் அப்படி நடந்துக்கிறாரு, இதில் ஒன்றும் வியப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார். கூடவே இப்படிப்பட்டவர்கள் நம்மை பெருமைப்படுத்தினாலும் சிறுமைப்படுத்தினாலும் நம்ம அதை கண்டுகொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து பயணிக்கணும். அப்போ தான் நம்முடைய இலக்கை அடைந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா, துன்பங்களை கண்டும் துவண்டு விடக்கூடாது, வெற்றிகளை கண்டும் ஆரவாரப்பட்டு பெரும் இன்பத்திற்கும் ஆளாகிவிடக்கூடாது. எப்பொழுதுமே எல்லா விடயங்களையும் ஒரு சமநிலை பார்வையுடன் பார்க்கும் பொழுதுதான் தெளிந்த ஞான நிலையை நாம் பெற முடியும். இது சாதாரண மனிதர்களுக்கே இந்த குணம் இருக்கும் பொழுது அப்போ அப்படிப்பட்ட பரமஹம்சர் எப்படி அந்த விடயங்களை கடந்து போறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்படிதான் வாழ்க்கையா இருந்தாலும் அலுவலகத்திலும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விடயம் ஆகணும், இது காரியம் ஆகணும் அப்படின்னா தானாகவே பேசுவாங்க, அறிமுகப்படுத்திப்பாங்க, இப்படிலாம் நடக்கும். அதுவே அவங்களும் ஒரு முன்னேற்ற பாதையில் ஒரு சமநிலையில் அல்லது நம்மளோட உயர்ந்த நிலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க சம்மந்தமே இல்லாத மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ என்னன்னா, அடடா நேற்று வரைக்கும் இப்படி அன்பாக இருந்தவர் நேற்று வரைக்கும் என்கிட்ட பேசுவார், வணக்கம் சொல்லுவார், இன்னைக்கு இப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம மனம் தோண்டு விடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமான விடயங்கள். எல்லோரும் மனிதர்கள் தானே, தவறுகளை தவறாமல் கண்டிப்பாக செய்வாங்க. அதனால் இதெல்லாம் பெரிதுபடுத்தாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சமநிலை பார்வையுடன் நாம் இதை கடந்து செல்லும் பொழுது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். எல்லோர் வாழ்க்கையும் வெற்றியடையட்டும். நன்றி.